ஹலோ மக்களே, வெல்கம் டு தர்மா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது ஒரு செகண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பென்ட்ரைவையோ இல்லை வந்து ஹார்ட் டிஸ்கையோ வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்துட்டு கரண்ட் டைமில் வந்துட்டு எனக்கு மல்டிபிள் ப்ராசஸை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பென்ட்ரைவில் யூஸ் பண்ணியிருந்தாலோ, எனக்கு வந்துட்டு கரெக்டான பென்ட்ரைவை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ஈஸியாக கமெண்ட் ப்ரமோட் வச்சு ரெக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட டெஸ்க்டாப்பில் உங்களோட பென்ட்ரைவையோ இல்லை ஹார்ட் டிஸ்கையோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடதை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்சர்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு எனக்கு நோட்டிஃபை ஆகுது, பாப்பப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் இன்னொரு ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெளிவந்துட போகிறோம். என்னோடய ஸ்டோரேஜ் என்ன ஸ்டோரேஜில் வந்துட்டு இருக்க போகுது அப்படிங்கிறத நான் மெயினாக தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸில் வந்துட்டு என்னோடய ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நான் எங்கே இருக்குது, ஐ மீன் ஈகோலனா சிகோலனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் ப்ரமோட் வந்து ஸ்டார்ட்டில் கமெண்ட் ப்ரமோட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு எனக்கு ஒரு பேஜ் வந்து பிளாக் ஸ்க்ரீனாக ஓப்பன் ஆகும். அந்த கோடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை எடுத்து வந்துட்டு கோடை டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு உங்கள் கோலனையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோலன் டிகோலனா சிகோலனா ஈகோலனாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 100% வந்துட்டு ஸ்டோர் ஆகும். டேட்டாஸ் எல்லாமே வரும். ஐ மீன் உங்களோட பென்ட்ரைவ் பற்றின டேட்டாஸ் எல்லாமே வரும். தென் ரீஃபார்மேட் ஆகிடும். கமெண்ட் லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட் லைன் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைலில் வந்துட்டு